हरि ओम श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भुजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। गीता भाष्यम बुक्ல 240 பக்கம் 4வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். மூணாவது அத்தியாயம் 4வது. ந கர்மணா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்நியாசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. இதுக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு டவுட் கிளியரிங் ஸ்லோகா. 2 விதமான டவுட்டு, அர்ஜுனனுக்கு உண்டான டவுட்டும் இங்கே கிளியர் ஆகுது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான டவுட்டும் இங்கே கிளியர் ஆகுது. அப்புறம் ஜென்ரலாக சொசைட்டியில் மோட்சத்தை அடைவதற்கு பல பாதைகள் இருக்குதா அப்படிங்கிற டவுட்டு இங்கே கிளியர் ஆகுது. மோட்சத்துக்கு எத்தனை பாதை இருக்குது, பல பாதைகள் உண்டா அப்படிங்கிற ஜென்ரல் டவுட்டும் அர்ஜுனுடைய ஸ்டூடெண்ட்டுடைய டவுட்டும் இங்கே கிளியர் ஆகுதுன்னு பார்த்தோம். இதில் பாஷ்யத்தில் சங்கராச்சாரியார் மெயினாக எதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும், வெறும் கர்ம நிஷ்டா, காலைல எழுந்திரிக்கிறோம் சாயங்காலம் வரைக்கும் ஒரு கர்மம் முடிஞ்சிடும், அடுத்த கர்மம், அது முடிஞ்சிடும், அடுத்த கர்மம், பர்ஃபெக்டாக நான் பண்ணிட்டேன், என் கர்மத்தையெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணிட்டேன், படுத்து தூங்குறேன் அப்படிங்கிறது மோட்சத்தை கொடுக்காது. கர்ம நிஷ்டா cannot directly give மோக்ஷா, இன்டைரக்ட்லி கொடுக்காது. அதே கர்மத்தை நீங்கள் எந்த விதமான ஸ்வதர்மத்தையும் மாற்ற வேண்டியதில்லை. அதே கர்மத்தை கர்மயோகமாக பண்ணும்போது அது இன்டைரக்ட்லி கிவ்ஸ் மோக்ஷா. இதுதான் சங்கராச்சாரியர் கிருஷ்ணர் சொல்கிறத சங்கராச்சாரியர் விளக்கமாக கொடுக்குறாரு. அப்போது அந்த கர்மயோகம் பண்ணுறது நமக்கு எது கொடுக்குது அப்படின்னா, சித்த சுத்தி, மனதை பக்குவப்படுத்தி, மனதில் இருக்கிற ராகத்வேஷம் மத மாத்சரியம் இது எல்லாத்தையும் போக்கி மனதை ரெடி பண்ணி கொடுக்கும் கர்மயோகம். அப்போது ஒவ்வொரு சீக்கிரம் நம்ம சீக்கிரம்னா அந்த பாதையில் வர்றவங்க, மூக்ஷு வர்றவங்க, நம்ம நிறைய மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மந்திரம் ஃபாலோ பண்ணுறது, மந்திர யோகா, தந்திர யோகா, மியூசிக்கு, பிராணாயாமம், திராட்டகா, ஹட யோகா, ராஜ யோகா, சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ யோகங்கள் இருக்குது. ஆனால் அல்டிமேட்லி எதெல்லாம் பண்ணுறீங்களோ பண்ணிட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அல்டிமேட்லி we have to come to ஞான யோகா. அகம் பிரம்மாஸ்மி, அந்த ஞானேன மட்டும்தான் மோக்ஷம். இந்த மற்றதெல்லாம் என்ன, இந்த மந்திரம், தந்திரம், யந்திரம், ஹடயோகா, ராஜயோகா, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் யூஸ்ஃபுல் பட் தே ஆர் நாட் அல்டிமேட்னு புரிச்சுக்கணும். பக்தி எல்லாமே யூஸ்ஃபுல் பட் தே ஆர் நாட் அல்டிமேட். இண்டிபெண்ட்லி. அதனால மோக்ஷம் எதனால், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு லிஸ்ட்டு, அதனால மெடிடேஷன், உபாசனா, கர்மயோகம் இதெல்லாமே எல்லாருமே எடுத்துக்கலாம். ஹடயோகா, எக்ஸசைஸ் எதாக இருந்தாலுமே, பஞ்சமகா யக்னங்கள் எதாக இருந்தாலுமே இண்டிபெண்ட்லி அதனால மோட்சத்தை கொடுக்க முடியாது. பட் இன்டைரக்ட்லி தே வில் ஹெல்ப் யூ டு கெட் மோக்ஷா. ஆனால் ஞான யோகம்னு வந்துட்டீங்க அப்படின்னா எது, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இதுதான் நேரடியான ஞானத்தை கொடுக்குறத இந்த டவுட் இந்த இடத்துல அவர் கிளியர் பண்ணி கொடுக்குறாரு. சப்போஸ் இப்போ ஒரு பர்சன் வராங்க கிளாஸுக்கு, பகவத்கீதையே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நடுவில் ஜாயிண்ட் ஆகும், உபனிஷத்து 2-3 போயிருக்கும். ஏன்னா இது கரிக்குலர் மாதிரி ஜூனில் ஆரம்பித்து மேலே முடிகிற அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எங்கேயுமே கிடையாது. அது சுவாமிஜிகள் ஆசிரமத்தில் ஆரம்பிக்கிறது 3 இயர்ஸ் கோர்ஸ் ஆரம்பிப்பாங்க. மற்ற இடத்துலலாம் ஆரம்பிக்கும் போது அவங்க பாட்டுக்கு போயிட்டு நடுவில் வந்து ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்கும் போது உள்ளே வந்தோடனே சித்த சுத்தியோடலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கர்மயோகத்தை போன ஜென்மத்தில் முடிச்சங்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணி ஆகணும், கர்மயோகத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்.
ஆனால் என்ன போயிட்டுருக்கும் கிளாஸில் ஸ்ரவணம் மனன நிதித்தியாசனம் பாட்டுக்கு ஒரு லெவலில் போயிட்டுருக்கு வகுப்புகள். அப்போது ஃபஸ்ட்டு உள்ளே வர்றோம் அப்படின்னா உபனிஷத் கிளாஸே கேட்குறதா இருந்தாலுமே சிரவணமாக அது இருந்தாலுமே அது ஃபஸ்ட்டு அது கர்மயோகமாக தான் அவங்களுக்கு உதவியாகும். நீங்கள் அடுத்தது மனனமாக இருந்தாலும் டெக்ஸ்ட்டு, மனனத்துக்கு உண்டான டெக்ஸ்ட்னு இருக்குது, சிரவணத்துக்கு உண்டான டெக்ஸ்ட்னு இருக்குது, நிதித்தியானத்துக்கு உண்டான டெக்ஸ்ட்டு இருக்குது. ஆனால் வகுப்புக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு கர்மயோகமாக தான் சிரவணம் பயன்படும், கர்மயோகத்துக்கு தான் மனனம் பயன்படும், கர்மயோகம் தான் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். சப்ஜெக்ட் புரிஞ்ச மாதிரி இருக்குதுன்னா புரிஞ்ச மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த நிஷ்டைக்கு நம்ம போக முடியாது. இப்போ கர்மயோகத்தை முடிக்காம அவனுக்கு ஸ்ரவண யோக்கியதா பிராப்தியே வருவது கிடையாது. கர்மயோகத்தை முடிச்சதுக்கு பிறகுதான். அப்போ மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கர்மயோகத்தை நம்ம, ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் கர்மயோகத்தை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க எடுத்தோன்னே கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வரமாட்டாங்க, நேராக சன்னியாசத்துக்கு போகிறவங்க. அதெல்லாம் வெரி எக்ஸப்ஷனல் கேசஸ். மெஜாரிட்டி வகுப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எதை ஆரம்பிப்போம், கர்மயோகத்தை ஆரம்பிப்போம். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், சிரவணம் போயிட்டுருக்குது, ஏன் இன்னும் எனக்கு ஞானம் நிஷ்டை வரல, இன்னும் கொஞ்சம் தான் வரல, அப்படி தான் வரணும், என்னென்னா தெளிவாகிக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு கர்மயோகத்துக்கு தான் கிளாஸஸ் போகும். அது 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்களுடைய சித்த சுத்தி எப்போ அடையுதோ அது வரைக்கும், சித்த சுத்தி அடையிற வரைக்கும் என்னதான் போயிட்டுருக்கும், கர்மயோகத்துக்கு தான் அந்த வகுப்பு பயன்பட்டு கொண்டிருக்கும். பஞ்சமகா யக்னங்களுக்கு பண்ணுறக்கும் தான் அந்த வகுப்புகள் பயன்பட்டு கொண்டிருக்கும். சரி, எப்போ அர்ஜுனுடைய டவுட்டும் சரி மற்றவங்களுடைய டவுட்டு இந்த ஸ்லோகத்தில் நிறைவேறுது, டவுட்டு கிளியர் ஆகுது அப்படின்னா எப்போ நான் சித்த சுத்தி அடைஞ்சேன் நான் கண்டுபிடிக்கிறது. எல்லாத்துடைய ஸ்டூடெண்ட்டுடைய மெயின் கொஸ்டின் இதுதான் இருக்கும். சித்த சுத்தின்னு அடைஞ்சிட்டேன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எது மெஷரிங் ஸ்கேல்? இப்போ ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் வச்சு பார்க்குறாங்க, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு பார்க்குறாங்க. டெம்பரேச்சர் எவ்வளோன்னா தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. பிளட்டில் ஏதாவது பிரச்சனைனா பிளட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி எனக்கு சித்த சுத்தி அடைஞ்சிடுச்சா அப்படிங்கிற திங்கிங்கே வரக்கூடாது. வந்துச்சுன்னா நம்மளுக்கே தெரிஞ்சு போய், கோயம்புத்தூர் பஸ் ஏறிக்கு வந்துட்டா, கோயம்புத்தூர் வந்து நமக்கே தெரியும் கோயம்புத்தூர் வந்துருச்சுன்னு. வந்துருச்சான்னு கேட்கும்போது என்ன அர்த்தம், இன்னும் வள்ளின்னு அர்த்தம். ஆச்சுங்களா? அப்போது சித்த சுத்தி வந்துருச்சா எப்படி நான் வந்து இதை கண்டுபிடிக்கிறது எனக்குள்ள அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது வாழ்க்கையில் எனக்கு இதுதான் முக்கியம், வேற எதுவுமே என் வாழ்க்கையில் முக்கியமாக என் மனசுக்கு படலின்னு ஒரு நிலை வரும். அப்போ சித்த சுத்தி அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். வகுப்புகளை எதுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன்னு வந்து நிற்கிறீங்க பாருங்க, அப்போ வந்து சித்த சுத்திக்கிட்ட ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட். எதுக்காகவும் நான் வகுப்பை இழக்க மாட்டேன். அது எதா இருந்தாலும், அது பையன் கல்யாணம் வந்தாலும் பொண்ணு கல்யாணம் வந்தாலும் இல்லை எந்த விஷயங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் இதுதான் முக்கியம்னு உங்களுக்கு தோணுது பார்த்தீங்களா, அதுதான் மெஷரிங் ஸ்கேல். மற்றது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆனால் மனதில் ப்ரையாரிட்டி வந்துடும். அந்த ப்ரையாரிட்டி டு வேதாந்தம் என்னைக்கு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்த காரணத்தை கொண்டு வகுப்புகளை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். அப்போதான் என்ன ஆரம்பிச்சிருக்கு, சித்த சுத்தி தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ அதுக்கப்புறம் தான் அது டெவலப். எனக்கு சித்த சுத்திங்கிறது அப்படியே ஒரே நாளில் அப்படி பூ பூக்கிற மாதிரி, பூ எப்படி பூக்குது அந்த மாதிரி தான், ஒரே நாளில் அப்படி பட்டுன்னு வெடிக்கிறது இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் இதுதான் பிரதான லைஃப்லின்னு நம்ம மனசுக்கு தோணணும். அவங்க செய்கிறாங்க, நாம் பண்ணுறோம், இவங்க செய்கிறான், அப்படி இல்லை, என் மனசுக்கு தோணும் இதுதான் வாழ்க்கையில் பிரதானம். அப்படி தோன்ற அன்னைக்கு தான் சித்த சுத்தி மலர ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அது கம்ப்ளீட்டாக மலர ஆகிறதுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் பூத்த மலராக விரிந்த மலராக ஆவதற்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆச்சுங்களா? இப்போ கம்மிங் டு த ஃபோர்த் ஸ்லோகா. ந கர்மணா மனாரம்பாத்து நைஷ்கர்மியம் புருஷோஷ்மத. புருஷக என்ன சொல்றாரு, புருஷனானவன் மனிதன் கர்மணாம் கர்மங்களுடைய அனாரம்பாத்து தொடக்கம் இல்லாமல், கர்மத்தையே ஆரம்பிக்காம என்ன கிடையாது, நைஷ்கர்மியம்னா ஞானம். கர்மத்தை செய்யாமல், அதை கர்மயோகமாக செய்யாமல் அவனுக்கு ஞானம்ங்கிறது ந அஷ்ணுதே. கர்மத்தை செய்யாமல் அவனுக்கு ஞானம்ங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு, சந்நியாசநாதேன, கர்மத்தை விட்டுட்ட, நான் கம்ப்ளீட்டா கர்மத்தை விட்டுட்டேங்கிற ஒரே காரணத்துக்காகவும் சித்தின்ன சமாதி கச்சத்தி, அவனுக்கு மோட்சம் கிடைக்காது. நான் கர்மத்தை கம்ப்ளீட்டா விட்டுட்டேன்னு ஒருத்த சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னாலும் அவனுக்கு என்ன கிடையாது, மோட்சங்கிறது சித்தி ஆகாது. நச்ச சமதி கச்சத்தி, அவன்
இதை அடைவது இல்லைங்கிறார். கர்மத்தை நம்மளுடைய கலாச்சாரமே பார்த்தீங்கன்னா ஒன்றை புகழும் ஒன்றை இகழும், அதே விஷயத்த இகழும். பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றது அப்படின்னா எப்போ புகழும்? அளவாக சாப்பிட்றது, உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்றதுங்கிற போது சாப்பாடை நம்ம புகழ்வோம். நாக்குக்காக சாப்பிடும்போது சாப்பாடு நம்ம என்ன பண்ணுறோம்? இகழ்றோமா இல்லையா? அந்த மாதிரி தான் கர்மத்தை புகழ்வோம். எப்போ? அந்த கரண சுத்தி பெற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? பஞ்சமகா யக்னம் பண்ணீங்களா, பஞ்சமகா யக்னம் பண்ணீங்களா, பஞ்சமகா யக்னம் பண்ணீங்களா, இன்னைக்கு பண்ணீங்களா, நாளை நேற்று பண்ணீங்களா, என்ன பிளான் என்ன பிளான் என்ன கர்மத்தை மோட்டிவேட் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் அதுலேயே இருந்துடக்கூடாது. அது ஒரு இடத்துல அது என்ன ஆகும்? முடியும். கர்மயோகம் முடிந்து அந்த கரணை சுத்தி பெற்றதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்களே என்ன பண்ணிடுவீங்க? கர்மத்தை குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது குரு ஏங்க இந்த கர்மத்தில் நீங்கள் செய்யாதீங்க, இனிமேல் இந்த கர்மத்தை மட்டும் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்களே ஆரம்பிச்சிருவீங்க. இது உங்களுடைய கர்மங்களை, பரதர்ம கர்மங்களை குறைத்து கொள்வதுங்கிறது நீங்களாக எடுக்க வேண்டிய முடிவு. எங்களோட படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க தான் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சுவாமிஜிட்டு கேட்டே இருப்பாங்க, ஏங்க இந்த ஸ்கூலை நான் நடத்தட்டுமா விட்டுட்டுமா? பையன் பொறுப்புக்கு வந்தாச்சு, மருமகளும் வந்தாச்சு, கல்யாணம் ஆகி குழந்தையும் வந்தாச்சு. அடிக்கடி இவங்க கேட்குற கேள்வி, நான் இந்த பொறுப்பை விட்டுட்டுமா, ஸ்கூலை நடத்தட்டுமா வேண்டாமா? அப்போ தான் அவர் சொல்வார், எப்போ நடத்தட்டுமா வேண்டாமா, இன்சார்ஜ் ஃபுல்லாக அவங்க தான் இருந்தாங்க. எப்போ நான் நடத்தட்டுமா வேண்டாமா டவுட் வந்துச்சு வச்சுக்க, நீ கர்மத்தை கம்முன்னு செஞ்சிரு, பொறுப்பு ஏற்றுக்கோ, அப்படிதான் பதில் சொல்லுவார். எப்போ உனக்குள்ள நம்ம இந்த பொறுப்பை கம்ப்ளீட்டாக பையன்கிட்ட விட்டா ஸ்கூல் பழைய நிலை கொண்டு வர முடியாது, நம்மளாட்ட அவனால் கொண்டு வர முடியல, சில தவறுகள் தெரியுது, கீழே ஸ்கூலோட பேர் கெட்டு போயிருமோ, அல்லது நம்மளுடைய பேருக்கு வருமானம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற டவுட் இருந்துன்னு வச்சுக்கிய உன் மனசுக்குள்ள, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் இங்கே வா அப்படிம்பாரு. அதுதான் மனப்பக்குவங்கிறது. ஏன்னா அந்த வேலையை குருஜி சொல்லி நம்ம விடுறதில்ல, நம்மளுக்கே தோணும். அப்போதான் அந்த கரணை சுத்தி அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். அதை எப்போ டவுட்டாக கேட்குறீங்களோ, ஏங்க நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இதை விட்டுட்டு என் கிளாஸுக்கு வந்துட்டுமா, நான் சுவாமிஜி எழுதிங்களா சொல்லுவார், முதல் வேலையை போய் வேலையை பாருப்பார். ஏன்னா உங்களுக்குள்ள இன்னும் இந்த இது வரல, பக்குவம் வரல, அதனால தான் இந்த கேள்வி வருது. பக்குவம் வந்துருச்சு வச்சுங்களேன், விட்டுட்டு சொல்லுவீங்க, ஜி நான் அதெல்லாம் விட்டுட்டேங்க ஜி, அதுதான் தெரியுது, அதெல்லாம் விட்டுட்டேங்க ஜி, இப்போ கம்ப்ளீட்டாக இதுக்கு வந்துட்டேங்க ஜி அப்படின்னு தைரியமாக முடிவெடுக்கணும். ஏன்னா அந்த தைரியம் அது எப்போ தெரியுங்களா? அந்த தைரியம் கிடைக்கும், சரணாகதிங்கிறது பர்ஃபெக்டாக இருந்துன்னு வச்சுக்கங்களேன், தைரியமெல்லாம் ஈஸியாக வந்துடுது. இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறதா. எப்போ இறைவன் காலை போய் நம்ம அகங்காரத்தை சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தைரியம் தானாக வரும். எப்போ அகங்காரத்தை நம்மளால இறைவன்கிட்ட வைக்க முடியோ அப்போ இந்த தடுமாற்றம் வரும். செய்யலாமா வேண்டாமா, வேதாந்தத்துக்கு போகலாமா வேண்டாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போகலாம், அது நம்மளை ஏமாற்றிக்கிறது. இதை இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொல்லும், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நாம் கொஞ்சம் கிராமத்தில் சொல்லுவாங்க, பையன் பொண்ணு பேரன் பேத்தியெல்லாம் குழந்தைய இருக்கான்னு கொஞ்சம் இழுத்து விட்டுட்டோம்னா அப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நிறைய தடவை கேட்டிருப்பேன். பேரன் பேத்தியெல்லாம் கொஞ்சம் இழுத்து விட்டுட்டோம்னா, கொஞ்சம் பெருசாக வரைக்கும் ஸ்கூல் போகிற கொஞ்சம் இழுத்து விட்டுட்டோம்னா அப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த பொறுப்பை விட முடியாமல், பரதர்மத்தை விட முடியாமல் கஷ்டப்படுறதா தவிர, உங்களுக்குள்ள அந்த கரணை சுத்தி வந்துருச்சுன்னா விட்டுட்டேன்னு கூட போய் ஜீட்டு சொல்ல மாட்டோம். அப்பதான் அந்த கண்ணை சுத்தி வந்து அதை சொல்லணும் கூட தோணாது. அப்போ 3 நிலை, விட்டுடுமா வேண்டாமான்னு கேட்கறது ஒரு நிலை, விட்டுட்டேன்னு சொல்ற ஒரு நிலை, விட்டுட்டதை சொல்லக்கூட தெரியாத ஒரு நிலை இருக்கு பாத்தீங்களா? அப்பா அந்த மனம் இருக்கே, அப்பப்பா அதை நம்மளே அனுபவிக்கலாம். எப்படி நம்ம இப்படி ஆனோம் அப்படிங்கிறது. அந்த பொறுப்புகளை விட்டுட்டேன்னு கூட மற்றவங்க சொல்ல தெரியாது. அதை மற்றவங்க சொல்லும் போதுதான் நமக்கு ஞாபகம் வரும், ஓ நம்ம இதை விட்டுருக்கோம் அப்படிங்கிறது. அப்பதான் அந்த கரணை சுத்தி வருது ஆச்சுங்களா. இதுக்கப்புறம் தான் என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சவண பிராப்தி வரும். நாட் ஈஸி. அதனால சொல்லிட்டு இருப்பேன், லைஃப் டைம் ப்ராஜெக்ட். அப்போ அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருக்குறோம். ஏது? அந்த சிரவண பிராப்தி. அப்புறம்தான் மனன பிராப்தி, அப்புறம் நிதித்தியாசன பிராப்தி, அதுக்கப்புறம் ஞானம், அப்புறம் ஞான நிஷ்டை பிராப்தி அப்படிங்கிறது அதுக்கப்புறம். ஆனா இந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோன்னு வச்சுக்கலேன், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் இதுதான் கஷ்டம். இதுதான் 10 வருஷம் 5 வருஷம் தேவைப்படும். இந்த தொழிலை விட்டதை கூட சொதர்மத்தை குறைச்சிக்கிட்டேங்கிறது வெளியில சொல்லக்கூட தெரியாத அளவுக்கு நம்ம விட்டுருக்குறோம் பாத்தீங்களா. அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு தான் டீகேட்ஸ் ஆகுது லைஃப்ல. அது வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கஷ்டங்கிற நான். அதுக்கப்புறமெல்லாம் அல்வா முழுங்குற மாதிரி
அப்படியே தொடக்கு போட்டோம்னா அப்படியே அதுவாட்டுக்கு போயிட்டு இருக்கும் அழகா. அது வரைக்கும் அந்த மனசுல போராட்டம், சஞ்சலம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு தெளிவற்ற நிலை, சஞ்சலாத்திகமா இருக்கும் மனம். அதுக்கப்புறம் மனம் அப்படியே புத்தி மனம் எல்லாம் அப்படியே உறுதியா கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் மனம். எந்த தடையும் இயற்கையும் கொடுக்க முடியாது, எந்த தடைய தேவதையும் கொடுக்க முடியாது, எந்த தடைய குருவும் கொடுக்க முடியாது, குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸும் கொடுக்க முடியாது. அப்ப அவங்க எல்லாம் சக்தி இழந்துருவாங்க. அந்த பாதையில போகிறதுக்கு என்ற பொண்ணு கல்யாணமோ பையனோ பேரனோ பேத்தியோ யாருமே சக்தி இழந்து அப்படியே நிப்பாங்க பாருங்க. வாட் a life that is. சக்தி இழந்து நிக்கிறது உங்க கண்ணுக்கு முன்னால தெரியுங்க. இதெல்லாம் பொய் இல்லைங்க, அனுபவிச்சு சொல்றது. அப்படியே அவங்கவுங்க அப்படி அப்படியே தள்ளிக்குவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு போயிடும் சக்தி நமக்கு இல்லைன்னு, நமக்கு முறிஞ்சு போயிடும் உனக்கு சக்தி இல்லைன்னு. அப்பதாங்க சிரவணம் ஆரம்பிக்கும். அப்ப ஞானம் நினைச்சுக்காதீங்க, அப்பதான் சிரவணமே உங்க மண்டைக்குள்ள ஸ்டார்ட் ஆகும். அப்புறம்தான் மனனம், அப்புறம்தான் நிதித்தியாசனம். சோ இந்த 10 வருஷம் 15 வருஷம் இதுக்கு தான் போராடணும். எது? அந்தக்கரண சுத்தி பெறுவதற்காக. அதுதான் கஷ்டம். வைராக்கியம், அந்தக்கரண சுத்தி இஸ் வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை பெற்றுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டுனா கோயம்புத்தூர் வந்துருச்சா வள்ளியா, நான் வந்து ஞான நிஷ்டைக்கு வந்துட்டுனா சிரவணம் போயிட்டு இருக்குதா, எதுவும் நம்ம கேட்க மாட்டோம். அது பாட்டுக்கு அது தானா போகும். அதுதான் அப்படி சொல்றாரு. முக்கியமான ஒரு ஸ்லோகம். கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் கனெக்ஷன் எப்படி இருக்குதுன்னா சமசமுச்சியம் கிடையாது, கிரமசமுச்சியம். அந்த கரணை சுத்தி பெற வரைக்கும் அப்படின்னா அதுதான் கஷ்டம். ஸோ வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு கர்மயோகம் தான் பிரைமரி பிள்ளையார் சொல்லியே. அதை முடிச்சவங்களுக்கு தான் வேதாந்தத்துக்குள்ளே போறோம். கிளாஸ் போயிட்டு இருக்கோம் எல்லாரும். நீங்களும் அந்த கரணை சுத்த பெறாதவங்களும் பகவத்கீதா பாஷ்யம் படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த கரணை சுத்தி பெற்றவங்களும் பகவத்கீதா பாஷ்யம் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா யாருக்கு அது சிரமமா போகுதா மனனமா போகுதா? சில பேருக்கு அது கர்மயோகத்துக்கு பயன்பட்டு இருக்கும். இந்த பகவத்கீதா பாஷ்யம் ஹெல்ப் them to go into கர்மயோகா. பஞ்சமகா யக்னங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் டெய்லி. ஆனா அதை நம்ம டே டு டே லைஃபுக்கு நம்ம கொண்டு வந்தோமா அப்படிங்கறத ஸ்ட்ரென்தன் பண்ணு ஃபர்ஸ்ட். எஸ், யக்னம் நான் கண்டிப்பா பண்ணணும். எதையோ ஒன்று 4 பேத்துக்கு நான் உதவி செய்யணும். அதுல இருந்து நான் ஒரு நாள் கூட சுபாவமா, எப்படி காலைஞ்சன சுபாவமா சாப்பிட்றான், யாராவது வந்து சாப்பிட்டியான்னு கேட்டாங்களா, இல்ல சாப்பிட்ற டைம் இல்லைன்னு சொல்றோமா, எதாவது சொல்றோமா, அந்த மாதிரி பஞ்சமகா யக்னங்கள் உள்ள போச்சு அப்படின்னா தான் கர்மயோகமா. அது போகும்போது தான் கர்மயோகம் தான். அந்த பஞ்சமகா யக்னங்கள் தான் எதுக்கு கூட்டிட்டு போகும்? அந்த கரணை சுத்தி கர்மயோகத்துக்கு. அப்புறம்தான் சிரவணம்ங்கிறதே நடைபெறும். அப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க இறைவன் வந்து ஞான நிஷ்டையில் இருக்கிற பத்தி சொல்லும் போது கற்பனையாக்க கூட தோன்றும். இந்த நிலையில் இருக்கவங்களுக்கு எதை நம்ம அப்பப்ப இறைவன் சொல்றாரு, சித பிரக்னேஷ லட்சணம், ஞான நிஷ்டையோட லட்சணம், அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, லோகக்ஷேமத்துக்காக மட்டும் ஒர்க் பண்ணுவாரு, அவர் எதுக்கு ஒர்க் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லும் போது கேட்கும் போது உள்ள இடிக்கும். ஏன்னா நம்ம மூடு இங்க இருக்கிறோம், அது எப்படி அப்படி முடியும் உங்களால? இது இறைவன் மேல நம்பிக்கை இருக்குதுங்க, ஆனா அப்படின்னு ஒரு வேர்டு வரும். இறைவன் மேல நம்பி இருக்குது, அவங்க எல்லாம் அப்படித்தாங்க, ஞான நிஷ்டை வந்தவங்களும் அப்படித்தான். ஆனா அப்படின்ட்டு என்ன அர்த்தம்? நாம் இருக்கிற நிலை வேறு, அவர் சொல்ற நிலை வேறு. அது அங்க போய் பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்கு லோகக்ஷேமத்தை தவிர வேற எதுவும் ஒர்க் பண்றதுக்கே தெரியாது. அது மற்றவங்க சொல்லி வர்றதில்ல, வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதுதான் ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம், விராட் புருஷனாக. இங்க இருக்க அனைத்து எப்படி விராட் புருஷனாக. சோ அது சொல்லும் போது நாம என்ன நினைச்சுக்கணும்? நாம் இன்னும் அதை போய் அடையணும்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர நமக்கு இன்னும் வள்ளியே நான் இன்னும் நீங்க கர்மயோகத்தில் இருக்கீங்களே, இதை முடிச்சு சித்த சுத்தி அடைஞ்சுதானே சிரவணத்துக்கு வர போறீங்க. இறைவன் சொல்றது எங்க இருக்குது? ஞான நிஷ்டையில் இருப்பவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப என்னதான் தோணும்? இது பிராக்டிக்கலா ஒத்து வராதோன்னு கூட தோணும். அதனாலதான் கிளாஸ் விட்டு டிராப் அவுட் ஆகிறது. ஏன்னா இங்க இருக்கிறோம், அங்க சொல்ற விஷயம் வேற, இது எப்படி நமக்கு ஒத்து வரும்? இப்படி எல்லாம் பண்ணோம்னா குடும்பம் என்ன ஆகுறது? அப்படியெல்லாம் தோணும். அந்த அகங்காரம் நம்மளை விடவே விடாது. அதை விட நம்ம செஞ்ச பாப்பம் நம்மளை எப்படியே வந்து தடைய நிற்கும். அத்தவர் சொல்றாரு, கர்மத்தை பண்ணாம ஞானம் எல்லாம் கிடையாது. கர்ம யோகமாக வெறும் கர்மமா பண்ணிட்டு இருந்தாலும் மோட்சம் கிடையாது. கர்ம யோகமாக பண்ணாம ஞானம் இஸ் நாட் பாசிபிள். அப்ப நாம் சித்த சுத்தி அடையிற வரைக்கும் பண்ணணும். சித்த சுத்தி அடைச்சிட்டுங்கிறது எப்ப தெரியும்? லைஃப்ல இதுதான் பிரதானம், மற்றதெல்லாம் செகண்டரின்னு ஒரு நாள் தோணும். நான் ஸ்கூலை நடத்தட்டுமா வேண்டாமான்னு டவுட் வராது. ஸ்கூலை விட்டுட்டேன்னு வந்து சொல்ல கூட தோணாது. சுவாமிஜியே கண்டுபிடிச்சு, ஏமா ஸ்கூலுக்கு போறதெல்லாம் விட்டுட்டியாமா? அப்புறம் தான் நான் ஒரு விட்டு சொல்லலீன்னு.
அப்பதான் அந்த கரண சுத்தியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா சவணம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் என்ன சொல்றாரு, கர்மத்தை விட கூடாது. அடுத்தது ஃபர்ஸ்ட் பாஷ்யம். கர்மங்களை, கர்மம்னா அவர் சொல்றது யக்னங்கள், பஞ்சமகா யக்னம். ஆரம்பிக்காமல், எனக்கு டைம் இல்லைங்க, அதுக்கு டைம் இல்லைங்க, இதுக்கு பண வசதி பத்தாதுங்க, இதுக்கு எனக்கு பொறுப்புகள் ஜாஸ்திங்க சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் என்பதன் பொருள், இந்த ஜென்மத்திலாவது அல்லது ஜென்ம ஆந்திரம்னா இதுக்கு முந்தின ஜென்மத்திலாவது செய்த பஞ்சமகா யக்ன கர்மங்களை அனுஷ்டித்தவர்களுடைய என்ன நடக்குது? ஏன் பஞ்சமகா யக்னங்கள் பண்ண சொல்றோம்? சஞ்சித்த பாப்பங்கள் நாசமடைவதால் என்ன நடக்குது? சஞ்சித்த பாவங்கள். ஏங்க நாம என்ன போன ஜென்மத்துல பண்ணின சித்த சுத்தி, பெற்ற சித்த சுத்தி என்ன பண்ணிருக்கோம்? அவங்களுடைய சஞ்சித்த கர்மத்தில் இருக்கிற பாப்பத்தை குறைத்திருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு மனித சரீரமே கிடைச்சிருக்கு. சோ போன ஜென்மத்துல செஞ்ச அந்த கர்மயோகம் என்ன பண்ணுது? அவங்கள சஞ்சித்த பாப்பங்கள் நாசமடைகிறதுனாலதான் அவங்களுக்கு அப்பவே சித்த சுத்தி ஏற்பட்டு அதனால் ஞானமடைந்து இந்த ஜென்மத்துல ஞான நிஷ்டைக்கு அது காரணமாகிறது. அப்ப அடுத்த இப்படி அப்படியே அதை வயசு வச்சா போடுங்க. இந்த ஜென்மத்திலாவது, இந்த ஜென்மத்தில் நான் முயற்சி பண்ற சித்த சுத்திக்கு நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா அது அடுத்த பிறவி எடுக்கிறாம இதில் ஞானத்தை பெறாமல் விட்டுட்டா கூட அடுத்த ஜென்மத்துல மனித சரீரம் எடுத்து அதற்குண்டான சூழ்நிலை, ஞானத்தை பெறுவதற்குண்டான சூழ்நிலையை தடுக்கிற பாப்பமாக இருக்கிற சஞ்சத்தில் இருக்கிற பாப்பத்தை இது அழித்து விடுகிறது. எப்ப இந்த ஜென்மத்துல பண்ற கர்மயோகம் சித்த சுத்தி, என்ன ஞானம் பெறல, சித்த சுத்தி தான் இருக்கு இவர்கிட்ட. சித்த சுத்தி கர்மயோகத்தை பினிஷ் பண்ணிட்டான்னா அது எங்க போய் கை வைக்குது? அடுத்த ஜென்மம் எடுக்கும் போது சஞ்சித கர்மத்தில் இருக்கிற அதுல இருந்து எடுத்துட்டு தானே வந்து பிராரப்தத்துல பாப்பத்தை எடுக்குது. அங்க பாப்பத்தை எடுக்கிறது போய் இது வேலை செய்யும். பட் பியூட்டி ஆஃப் கர்மா பிளான். அப்போ இந்த இடத்துல அவங்க கர்மயோகத்தை ஜென்மத்துல முடிச்சுட்டு இப்ப ஞானமா இருக்காங்க, ஞான நிஷ்டையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஜென்மத்துல கர்மயோகத்தை செஞ்சும் ரெண்டு வழி. இந்த ஜென்மத்துல கர்மயோகமே போன ஜென்மத்து வரை கர்மயோகமே செய்யாம வேற ஏதோ புண்ணியத்துல மனித சரீரம் கிடைச்சு இந்த ஜென்மத்துல கர்மயோகத்தை ஆரம்பிச்சு இந்த ஜென்மத்திலேயே சித்தி சுத்தி அடைஞ்சு இந்த ஜென்மத்திலேயே ஞானத்தை அடைகிறவங்கிறவங்க வெரி கிரேட் பீப்புள். அதை விட அதுக்கு முன்னாடி இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்க போன ஜென்மத்துல கர்மயோகத்தை பண்ணி அதன் மூலியமாக சித்த சுத்தி அடைந்து அதன் மூலியமாக சஞ்சத்தில் இருக்கிற அந்த பாப்பத்தையை கொஞ்சம் அழிச்சு புண்ணியத்தை எடுத்துட்டு வந்து பிறக்கிறனால பிறக்கும் போதே என்ன எந்த இடத்துல விட்டாங்களோ அதுதான் சொல்லுவோம். அந்த வேர்டு எங்க அங்க விட்டாங்களோ அந்த இடத்துல அப்படியே பிடிச்ச அந்த மனம் குவாலிபிகேஷன் எந்த அளவுக்கு பெற்றாங்களோ அது இயற்கையாக பிறக்கும் போதே அவர்களுக்கு இந்த லௌகிக்க விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இருக்காது. எந்த கண் பார்க்கிற விஷயத்துக்கு, காது போற விஷயத்துக்கு, மூக்கு போற விஷயத்துக்கு, நாக்கு போற விஷயத்துக்கு சுபாவமாகவே அவர்கள் அதனால் இழுக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா போன ஜென்மத்திலேயே ஷமகா தமகா எல்லாம் ஜி சொல்லி கொடுத்துருப்பாரு, பழகி அதெல்லாம் உள்ள இருக்கும். அப்ப இந்த ஜென்மத்தில் பிறக்கும் போதே எதுலயே அவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்காது. அது பெர்சன்டேஜ் மாதிரி இருந்தா சில பேர் நாட்டம் கம்மியா இருக்கிறவங்க கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள வந்துருவாங்க. கம்ப்ளீட் நாட்டம் இல்லாதவங்க தான் கம்ப்ளீட்டா சன்னியாசாசிரமத்துக்கு போயிடுவாங்க. அவங்க போன ஜென்மத்தில் அதுக்கு உண்டான முட்டுலி போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் இந்த ஜென்மத்துல பிறக்கும் போது எதுலையும் நாட்டம் இல்லாம இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது உலகம் நம்மள எப்படி பாக்குது? இவங்களுக்கு எது புடைக்க தெரியல, சொத்தை அணிவிக்க தெரியல அப்படிங்கிறது நம்மள வெளியில் இருக்கும் சொல்லும் போது நமக்குள்ள ஒரு சஞ்சலம் வந்துடும். ஓ இவங்களாட்டதான் வாழணுமோ, நம்மள சொத்தை எழுவிக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற டவுட் எல்லாம் வந்து அப்ப சாஸ்திரத்துக்குள்ள வரும்போதுதான் சுவாமிஜி சொல்லுவாரு, யூ ஆர் த கரெக்ட், அவங்கள ராங்குன்னு புரியறதுக்கு 10 வருஷம் ஆயிடும். இல்லைன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ஜாய் பண்ண தெரியல அப்படிங்கும் போது நமக்கு தடுமாற்று வரும். ஒரு நம்ம கைட் பண்றதுக்கு அங்க ஒரு தலைவன் ஒரு ஆள் அங்க இருந்தார், குரு இருந்தார்னா தான் நான் போறது சரியான வழி, என்ஜாய்மெண்ட் போறது தப்பான வழி. அது வந்து நம்ம இன்னும் துக்கத்தை கொடுக்கும். என்ஜாய்மெண்ட் பின்னால போனா துக்கம்தான் வரும் அப்படின்னு என் புத்திக்கு இன்டெலெக்டுக்கு கிளியர் ஆகிறதுக்கு கண்டிப்பா குருங்கிறது வாழ்க்கையில வந்தா தான் நமக்கு புரியும். இல்லைன்னு என்ன ஆரம்பத்துல ஐயோ நாம தான் தப்பு பண்றோமோ, அவங்களாட்ட நம்மளால என்ஜாய் பண்ண தெரியலையோ, அங்க போனா என்ஜாய் பண்ணவும் முடியாது, குரு கையில கிடைக்காத வரைக்கும் அங்க போனா என்ஜாய் பண்ணவும் முடியாது. ஏன் சுபாவமா அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இங்க தனியா வந்து நின்னா எல்லாரும் ஏசுறாங்க, அப்ப நமக்கு நம்ம செய்வது சரியா தவறா ஊரோட ஒன்று போக தெரியல.
இப்படி பயம்பிள்ளை வளர்த்தீங்கன்னா வர மருமகெல்லாம் கஷ்டப்படுவாங்க, இந்த பேர் வேற கிடைக்கும். அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும். அப்பதான் வருவார் பாருங்க ஒரு குரு, ஏய் யூ ஆர் கரெக்ட், அப்பதான் தெளிவடையும். சோ அந்த இடத்துல யார் வேணும்? அந்த தெளிவை கொடுப்பது. போன ஜென்மத்தில் நீங்க எல்லாம் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க, ஆனா அந்த தெளிவை கொடுப்பதற்கு குருங்கிற ஒரு ஆள் வந்தா தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். எஸ், ஐ எம் கோயிங் த ரைட் பாத். அப்புறம் தான் ஆரம்பிக்கும் ஸ்பீடு. அது வரைக்கும் தனக்கா புதக்க என்ன பண்றதுன்னு தெரியாது, ரொம்ப கஷ்டம். அதை சிங்கிளா வந்து சிக்குவோம். சுத்தி இருக்கவங்க எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருப்பாங்க, நாம மட்டும் சிங்கிளா சிக்கும் போது குழப்பம். அது சரியா தப்பான்னு தெரியும். ஒரு யாரோ ஒருத்தர் வந்து சொல்றதுக்கு அங்க ஆள் இல்லைங்க போது, நமக்கு மெஜாரிட்டி அப்படி இருக்கும்போது குழப்பம். அப்பதான் வருவார் குரு, கதவை தட்டிட்டு வருவாரு. எஸ், யூ ஆர் கோயிங் இன் த கரெக்ட் பாத், மிஸ்லீட் ஆகி போயிடாத, டேக் த புக், டேக் ஸ்டடி பகவத்கீதா. அப்பதான் நம்மளுடைய பாதை எந்த இடத்துல இருந்து விட்டமோ போன ஜென்மத்துல அந்த இடத்துல வந்து டக்குன்னு பிடிச்சி போயிட்டு இருக்கோம் நாம யாரை பத்தியும். அப்ப நீங்க அந்த அந்தக்கரணை சுத்தி அடைஞ்சிட்டீங்கன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல யாருமே உனக்கு தடையாக இருக்கு. ஞானத்தை வந்து அந்தக்கரணை சுத்து அடைஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட். போன ஜென்மத்துல ஏதோ அறகுறை அடைஞ்சனாலதான் இந்த ஜென்மத்தை பிறப்பே வந்திருக்குது. இந்த ஜென்மத்துல கம்ப்ளீட் அந்தக்கரணை சுத்திங்கிறது எனஃப் ஃபார் டு ஸ்டடி சாஸ்திரா. அது வந்துட்டேன்னா யாருனாலும் நம்மளால சூழ்நிலைகளோ, இடியோ, மின்னலோ, மலையோ, தேவதைகளோ, வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களோ, உறவுகளோ, நோயோ எதுவுமே தடையாக இருக்காது. எல்லாம் நம்ம கண்ணு முன்னால சக்தி இழந்து நிற்பதை கண்கூட பார்க்கலாம். அதுதான் லைஃப். அதுதான் அப்ப வரும் பாருங்க ஒரு தைரியம். அது எத்தனை ரூபா கொடுத்தாலும் அந்த தைரியத்தை நம்ம விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதான் சொல்றாரு, அதனால் ஞானமடைந்து ஞான நிஷ்டிக்கது காரணமாகிறது. பாப்ப கர்மங்கள் அழிவத. புரியுதுங்களா? சித்த சுத்தி நீங்க அடையறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா அங்க என்ன நடந்துட்டு இருக்குது? பாப்பக்ஷயம் ஆகிக்கொண்டு இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்பதான் கர்மயோகத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய பண்ணுங்க, வாங்க போய் ஏதாவது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா சீரழிது சமுதாயம். கேட்டா விஷயங்கள் பதறுது நெஞ்சு. ஒரு ஸ்கூல்லையும் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்களை கேட்டா நெஞ்சு பதறுது. அப்போ வெளியில வர நம்ம பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அந்தக்கரணை சுத்தி பெற்றவங்களுக்கு தான் வரும், மற்றவங்களுக்கு எல்லாம் வர்றதில்லை. பார்த்துட்டோம் இல்லையா? சோ அப்ப என்ன நடக்கும்? பாப்ப கர்மங்கள் அழிவதால் அப்ப என்ன பண்ண? பஞ்சமகா யக்னங்கள் அத பண்ணும் போதுதான் பாப்ப கர்மங்கள், கர்மயோகம் பண்ணும்போது பாப்ப கர்மங்கள் அழியுது. ஆனா என்ன நினைச்சுக்கிறோம்? கோயிலுக்கு போனாதான் பாபக்ஷயமாகும், பூஜை பண்ணினாதான் பாபக்ஷயமாகும், அபிஷேகம் பண்ணினாதான் பாபக்ஷயமாகும். ஓடு இது வரைக்கும் ஓடு, கன்னியாகுமரி வரைக்கும் ஓடு, மேல ஸ்ரீநகர் வரைக்கும் ஓடு கோயிலுக்கு. இந்த பக்கம் இருக்குதே கோயிலோ கோயில், இந்தியாவில் இல்லாத கோயிலா? இந்த பக்கம் வடக்கு போனா கோயில், தெற்க போனா கோயில், கிழக்க போனா கோயில், மேற்க போன வாசத்துக்கு 2 ட்ரிப்புங்க. கோயில் கோயில். ஏன்னா பாபக்ஷயம் ஆகும், நான் நல்லா இருக்கலாம். ரொம்ப ஈஸி. கர்மயோகம் பண்ணினா அதே அளவுக்கு பாபக்ஷயம் ஆகும். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஏன்னா அதெல்லாம் செலவு பண்றேன் எல்லாத்தினாலையும் ஓடி புக் பண்ணி காசு செலவு பண்ணி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்க முடியுமாங்க? அது வீட்டில் வேற ஒரு ரெஸ்பான்சிபிள் வேற இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டினா கூட பரவாயில்ல, அதையும் வச்சுக்கிட்டு 2 குழந்தைகளும் வச்சுக்கிட்டு நான் வந்து மாசத்துக்கு ஒரு 2 ட்ரிப்பு போயிட்டு வரேன், அங்க போனேன், அது வேற பெருமை வேற. நான் அந்த கோயில் உடனே போகாதல, ஐயோ நாம் இன்னும் போகலையே, இவங்க எல்லாம் போயிட்டாங்களே, அதனால இறைவன் உங்களுக்கு நல்லது கொடுத்துருவாரா? நான் போகாதனால எனக்கு கொடுக்க மாட்டாரா? தீர்த்தாடணும் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதுல என்ன சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம்? அதுல என்ன பாபக்ஷயம் ஆகுது சொல்றாரு பாருங்க. சஞ்சித்த மூட்டையில் இருக்கிற பாப்பத்தை எல்லாம் கோயில் குளத்துக்கு போறதெல்லாம் அழிக்காதுங்க. பிராரப்தத்தில் இருக்கிறது வேணா அது குறைச்சு கொடுக்கும். ஆனா இப்ப போடுற அந்த கர்ம யோகம், நர யக்னம், பித்ரு யக்னம், தேவதா யக்னம், இதெல்லாம் தானே பஞ்சமகா யக்னங்கள். இப்ப பண்ற நர யக்னம், இப்ப பண்ற உங்களுக்கு இதெல்லாம் எங்க கை நிற்கும்? சஞ்சித்த கர்மத்துல கை வச்சிட்டு இருக்குது. அது ரன்னிங் டுவர்ட்ஸ் சஞ்சித்த கர்மா. இப்ப இல்ல, ஆஃப்டர் டெத் தான். இப்ப போய் அதை கை வைக்க முடியாது. ஆஃப்டர் டெத் எங்க போய் கை வைக்காது? சஞ்சித்த கர்மத்துல கை வைக்க. ஆனா நீங்க பண்ற பிரேயர் இதெல்லாம் எங்கதான் கை வச்சிட்டு இருக்கோம்? பிராரப்தத்துல இப்ப நீங்க கஷ்டப்படுறதுல இருந்து வெளிப்படுறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். பண்ற பூஜை புனஸ்காரம், கர்மயோகம், சித்த சுத்தி சொல்றாரு பாருங்க. சங்கராச்சாரியா சொல்றாருன்னா அது உண்மை இல்லாத விஷயத்தை அவர் சொல்ற போறாரு. பகவான் சொன்னதை அவர் சொல்றாரு. பாப்ப கர்மங்கள் எதனால? கர்மத்தை கர்மயோகமா பண்றதுனால பாப்ப கர்மங்கள் அழிவதா.
மனிதர்களுக்கு ஞானம் ஏற்படுகிறது என்ற ஸ்மிருதி வச்சனம் எங்க இருக்குது? ஸ்மிருதி பகவத்கீதையிலே எத்தனை வச்சனம்? ஒரு இடத்துலயா 2 இடத்துலயா? இதுக்கு நீங்க கொட்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பேஜ் பத்தாது. அத்தனை இடத்துல இந்த விஷயத்த பேசுறாரு. கர்மயோகம், கர்மயோகம் பண்ணு, கர்மயோகம் பண்ணு, கோயிலுக்கு போகணுங்க, பக்தி. ஏன்னா பக்தி இல்லாம நீங்க கர்மயோகத்துக்கே வர முடியாது. ஆனா நிறைய பேர் நினைச்சுக்கிறது கர்மயோகத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க. பூஜை புனஸ்காரங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கர்மயோகத்துக்கு வர்றது இல்லை. ஏன்னா இதுல என்ன கிடைக்க போகுது? அங்க போனா தேவதைக்கு வேணும்னா அது லட்சுமி வேணா அது கிடைக்கும், சரஸ்வதி வேணா ஹைகுரு வேணா அங்க கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனா அது இதுல இருக்கும்போது கர்மயோகம் இன்டைரக்டா நமக்கு என்ன பண்ணும்? நீங்க மனதில் என்ன நினைக்கிறீங்க அதை கொடுக்கும். இறைவன் சொல்றாரு. அப்போ ஸ்மிருதி வச்சனம் என்னது? ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாப்பஸ்ய கர்மணக. என்ன வேர்டு அதுக்கு? ஞான உற்பத்தியே. ஞானம் உற்பத்திக்காக பும்சம்னா மனிதர்கள் முயற்சி செய்யும் போது, அந்த கரண சுத்தி பெறும்போது க்ஷயம், க்ஷயமாகுன்னு என்ன? பாப்ப க்ஷயம், பாப்பஸ்ய க்ஷயமாகுது. ப்ரூஃபோட கொடுக்குறாரு சங்கராச்சாரியர். பாப்ப க்ஷயமாகுது கர்மணக. கர்மயோகமாக பண்றவங்களுக்கு, வேறு கர்மமா பண்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. கர்மணகனா இந்த கர்மயோகமாக பண்றவங்களுக்கு ஞானம் உற்பத்தியதே, உற்பத்திக்காக அவர்கள் கர்மயோகம் பண்ணும் போதுங்கிற ஞான உற்பத்திக்காக அவங்க என்ன பண்றாங்க? நரயக்னம் பண்ணணும். பேர் புகழுக்காக நரயக்னம் பண்றது அல்ல. ஞான உற்பத்தி வேணும், அந்த கரண சுத்தி வேணும்னு ஒருத்த கர்மயோகம் பண்றான், நரயக்னம் பண்றானா அது பாப்பத்தை என்ன பண்ணும்? க்ஷயம். கர்மணக முதலிய காரணங்களால் யக்ஞாதி கர்மங்களை ஆரம்பிக்க செய்யாமல். ஸோ நரயக்னம் எல்லாம் பண்ணாம ஞானம் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நாட் அட் ஆல் பாசிபிள். நல்லா நோட் பண்ணிக்கங்க. எத்தனை வருஷம் வேணா நீங்க படிங்க. நரயக்னம்னு ஒண்ணு இல்லாம தேவதா யக்னம் எல்லாரும் பண்றோம். ஏன்னா அது இயற்பாவே வந்துருச்சு நம்ம பக்தியில. பித்ருயக்னம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அமாவாசை கர்மங்கள், பித்ரு எல்லாம் பண்றோம். பூத யக்னம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்றோம். அதுல டவுட் இல்லை. நான் நரயக்னத்துல எல்லாரும் லாகி. நரயக்னம் பண்ணாமல் என்ன சொல்லிட்டார் அவரு? ஞானம் இஸ் நாட் பாசிபிள். ஞானமே நாட் பாசிபிள் போது ஞான நிஷ்டை, மோட்சம், ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி நாட் அட் ஆல் பாசிபிள். அததான் ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு சங்கராச்சாரியர் தன்னுடைய பாஷ்யத்துல. அடுத்தது நைஷ்கர்மிய, பேஜ் நம்பர் 242. நைஷ்கர்மியம்னா ஞானம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நைஷ்கர்மியம்னா ஞானம். அந்த பாவத்தை அல்லது கர்ம சூன்ய ஸ்திதி, அதாவது கர்மத்திலிருந்து விடுபடுதல். ஆத்மா அகர்த்தா இது ஞானம். அதைத்தான் அவர் இப்படி சொல்றார். கர்மத்தை விடுறதுன்னா வீட்டுல இருக்கிற கர்மத்தில விடுறதில்ல. ஞானேன ஆத்மா எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லைன்னு தெரிஞ்சு அதுல நிக்கிறது. கர்மம் என்ற சரீரம் தான் கர்மத்தை பண்ணுது. ஆத்மாவாக்கிய நான் அகர்த்தா. அப்ப கர்மம் என்ன ஆயிடுச்சங்க? சூன்யம். அதுல நிக்கிறது. ஸ்திதி தெரிஞ்சு நோட்ல எழுதி வைக்கிறது இல்ல. ஸ்திதி அங்கேயே நிக்கணும். நான் ஆத்மா எந்த ஒரு கர்மத்தையும் பண்றதில்ல. இந்த உடல் தான் கர்மத்தை பண்ணிட்டு இருக்குது. இந்த உடலுக்கு தான் பாப்ப புண்ணியம், எனக்கு அல்ல அப்படிங்கறதுல ஸ்திதி. விழாமல் ஸ்ட்ராங்கா நிக்கிறது. அதுதான் என்ன? இப்ப 2 ஈக்குவல் பண்ணிட்டாரு. ஞானம்னு என்ன? ஆத்மா அகர்த்தான் தெரியறது என்னது? ஞானம். அதான் ஈக்குவல் பண்றாரு. நைஷ்கர்மிய பாவத்தை அல்லது இஸ் ஈக்குவல் டு ஆர் கர்ம சூன்ய ஸ்திதி. ஞான கர்ம, அதாவது ஸ்திதிங் போது ஞானேன கர்ம அகர்த்தான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆத்மா அகர்த்தா இது ஞானேன. பிசிக்கலா எந்த கர்மத்தையும் விடுவது அல்ல என்றால் ஞான யோகத்தினால். இப்ப ஞான யோகம்னா என்ன வேர்டு போட தெரியணும்? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதனால் அடைந்த நிஷ்கர்க்கியமான ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருத்தல். ஆத்மால எந்த ஒரு கர்மமும் கிடையாது. அது என்ன பண்ணுது? கர்மங்கள் நடைபெறுகிற மனதை அது என்ன பண்ணுது? இருப்பை கொடுத்து, அறிவை கொடுத்து. எது? ஆத்மா மனதுக்கு இருப்பை கொடுத்து, அறிவை கொடுத்து, lending its existence and ஞானம் to the mind.
இந்த உடம்பை என்ன பண்ண வச்சுட்டு இருக்குது, அது ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்குது. அதே ஒரே ஆத்மா தான் நான் பார்க்குற எழுத்து மாதிரி ஒரு சரீரம் பார்க்குறோமா, அதில் இருக்கிற மனதை ஆக்டிவேட் பண்ணி அதையும் ஆக்டிவேட் கொண்டு வருது. இன்னொரு சரீரத்தை கொசுவை பார்க்குறோமா, அதையும் ஆக்டிவேட் பண்ணுறது அந்த ஆத்மா தான். எல்லாவற்றையும் ஆக்டிவேஷன் வச்சிருக்கிறது அந்த ஆத்மா. அது அகர்த்தா, எந்த ஒரு செயலையும் செய்வதும் இல்லை, செய்ய தூண்டுவதும் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏய் காலைல எந்திரி, நீ படி, நீ எழுது, தூண்டுவதும் இல்லை. மனதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், மனதுக்கு ஒரு அறியும் சக்தி, இதை ரெண்டையும் கொடுத்துட்டு அது லெண்டிங் தான். அப்படி தண்ணுதெல்லாம் தூக்கி கொடுத்துடாது. லெண்டிங் இட்ஸ் பை ரிஃப்ளெக்டிங் மீடியம். அது ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சுட்டு அது தாங்க. அது ஆத்மா என்னது, ஏக்கா. அது எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லை. அதுதான் கர்ம சூன்யத்துல நிக்கிற ஸ்திதி. அப்ப ஆத்மா யாரு, நான். அங்க போய் நிக்கணும், ஸ்திதி விழுகாம நிக்கணும். எங்க விழுகிறமா இல்லையான்னு எப்பங்க தெரியும்? எப்போ ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை அங்க நின்று என்னால பார்க்க முடியுது அப்படின்னா நின்றுட்டீங்கன்னு அர்த்தம். பிரச்சனை வரணும், வந்தா தான் அது மெஷரிங் ஸ்கேல். அது சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பிரச்சனை வரும்போது நான் அங்க நின்று நான் அந்த பிரச்சனையை பார்க்கிறேன் அப்படிங்கும்போதுதான் அது மெஷரிங் ஸ்கேல். வாழ்க்கையில வர பிரச்சனைகள் தான். நிலைத்திருத்தல் என்ற நிஷ்டை. நிஷ்டைன்னு என்ன, நழுவாமல் அதிலேயே நிக்கிறது, அந்த ஞானத்திலேயே நின்று டிரான்சாக்சன் பண்றது. இப்ப நாம எப்படி நின்று டிரான்சாக்சன் பண்றோம்? இந்த உடல் நான், சரீரம் நான், மனம் நான், புத்தி நான், இந்திரியங்கள் நான் அப்படின்னு டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகத்தோட. அதிலிருந்து ஜம்ப் பண்ணி அகம் ஆத்மா அகர்த்தா அப்படிங்கிற இடத்துல நின்று சேம் டிரான்சாக்சன். டிரான்சாக்சன்ல எந்த மாற்றம் கிடையாது, பிளேஸ்மெண்ட் தான் வேற. டிரான்சாக்சன் நிஷ்டையை யக்ஞாதி கர்மங்கள் செய்யாமல் புருஷனுக்கு ஏற்படாது. இந்த மாதிரி ஆத்மா கர்த்தான்னு தெரிஞ்சுக்கிறதோ அதில் நின்று டிரான்சாக்சன் பண்றதோ யாருக்கு கிடைக்காது? யக்ஞாதி நிரு யக்னம் நர யக்னம் பண்ணாமல் அது அவனுக்கு ஏற்படாது. டெஃபினெட்லி நாட் பாசிபிள். ஆனா அவங்களே என்ன பண்ணலாம்? இது இந்த நரயக்னம் பண்ணாமையே, நரயக்னம் மீன்ஸ் பஞ்சபாக யக்னம் நரயக்னமா மாத்திட்டேன். அந்த நரயக்னமே பண்ணாம 10 வருஷம் படிச்சிருப்பாங்க, பார்த்துருப்போம். 5 வருஷம் படிச்சிருப்பாங்க. அவங்களே நினைச்சுக்குவாங்க நம்ம ஞானத்தில் இருக்கிறோம், ஞான நிஷ்டி போயிட்டுன்னு வேற நினைச்சுக்குவாங்க. ரொம்ப கொடுமை. அது பண்ணாமையே அங்க போயிட்டோம், நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்காக நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. எனக்கு நான் நிதித்தியாசனம் பண்றதுக்காக நான் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன இல்லாம, அந்த நரயக்னம் இல்லாமையே பண்ணாமையே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேட் ஆன் த வால். அவங்க ஞானம் எப்படி இருக்கும்? கேட் ஆன் த வால். ஆச்சா, அதுக்கு மேல அந்த சப்ஜெக்டை தொட விரும்பல. அடுத்து கர்மத்தை செய்யாமல் ஆரம்பிக்காமல், ஆரம்பிக்கிறதுங்கிறது செய்யாமனா கர்மயோகமாக நீங்க கர்மயோகம் பண்ணல, நரயக்னம் பண்ணல அப்படின்னா. ஏன்னா ஏன் நான் கர்மயோகத்தை இப்ப நரயக்னமா பண்றேன்னு பாருங்க, எல்லாம் ஒண்ணுதான். பஞ்சமகா யக்னங்கள் நீங்க பண்றீங்கனாலும் நரயக்னம் பண்றீங்கனாலும் கர்மயோகம்னாலும் ஒண்ணு. ஏன்? எனக்காக இல்லாமல் ஈஸ்வர ஒரு கர்மத்தை, என்ன கர்மயோகம்னா எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்? ஈஸ்வர அர்ப்பணா புத்தி, பிரசாத புத்தி. நீங்க நரயக்னம் பண்ண போறீங்க, ஈஸ்வர அர்ப்பணா புத்தி, பிரசாத புத்தி, அவ்வளவுதானே. அது என்னது? அப்ப நரயக்னம் என்னது? கர்மயோகம். சோ கர்மத்தை செய்யாமல், எதை ஆரம்பிக்காமல், நரயக்னத்தை ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மியத்தை அடைய முடியாது, ஞானத்தை அடையவே முடியாது என்ற வசனத்தினால். நான் சொல்லல, பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காருங்க. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காது, இவங்க இதையே சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் மாத்தி மாத்தி இதைத்தான் சொல்றாரு. வசனத்தினால் அதற்கு மாறுபாடாக கர்மத்தை செய்வதால் அவர்களுக்கு நைஷ்கர்மியம் ஏற்படுகிறது என்று அறியப்படுகிறது. கர்மத்தை செய்யறதுனாலதான். கர்மத்தை செய்யாம ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நான் சன்னியாசமா போய்க்கிறேன் அப்படிங்கறதுனால என்ன வராது? ஞானமெல்லாம் வராது. அங்க போய் மறுபடியும் என்ன பண்ணவங்க? அந்த கரண சுத்திக்கு பாடுபட்டு ஆகணும். நீ இங்க இருக்கிறியா, அவங்க கர்மத்தையெல்லாம் விட்டுட்டு அவங்க சன்னியாசி. கர்மத்தை ஏத்துக்கிட்டுனா கிரகஸ்தாக்குள்ள வந்தோம்னா கிரகஸ்தா. இங்க இருந்தாலும் அங்க இருந்தாலும் சித்த சுத்தி இஸ் காமன், 2 பேரும் வேணும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? நைஷ்கர்மியம் ஏற்படுகிறது என்று அறியப்படுகிறது. கர்மயோகம் பண்ணாமல்
நர யக்னம் பண்ணாமல், பித்ரு யக்னம் பண்ணாமல், பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாமல், ஏன்னா யக்னாதி தான் போடுறார் அவர், கர்மயோகங்கிற வேர்டை யூஸ் பண்ணல. யக்னாதி யக்னம்னு என்ன? யக்னம் என்ன? யக்னம் யக்னம்ங்கிற வேர்டு கர்மத்தை எப்போ யக்னமா நம்ம மாத்திரம்? 6வது அத்தியாயம் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு கர்மம் எப்போ யக்னமா மாறுது? யக்னம்னா உடனே ஹோமகுண்டத்தை வச்சு ஐயரை வர சொல்லி ஹோமம் பண்றதுக்கு பேர் யக்னம். அது யக்னம். அது மட்டும் யக்னம் இல்லை. காலிருந்து குளிக்கிறது யக்னம், பல்லு வளர்க்கறது யக்னம். எப்படிங்க அது எப்படிங்க யக்னம் ஆகும்? ஐயரே வரல, எப்படி யக்னம் நடந்தது? எப்படி எப்ப யக்னமா மாத்திரம்? பை ஜஸ்ட் சேஞ்சிங் தி ஆட்டிடியூட். பல்லு வளர்க்கும் போது எதற்காக நான் பல்லு வளர்க்குறேன்னு கேள்வி கேட்டா உங்க வாயிலிருந்து என்ன பதில் வரணும்? பல்ல விளக்கி சுத்தமா வச்சிருந்தா தான் என்னால முதல்ல உயிரோடு இருக்க முடியும். இல்லைன்னா அதே ஒரு நோய் இல்லாமல் வாழ்க்கை வச்சுக்கலாம். ஒரு நோய் இல்லாம பல்லுக்கு எந்த டேமேஜும் இல்லாம நல்லபடியா வாழணும். ஏங்க அதுதான் நாங்களும் அதுதான் வளர்க்குறோம். நீங்க என்ன பெருசா சொல்ல வரீங்க? அதோட நின்றுவீங்க. அதை ஆட்டிடியூட் மாற்றும் போது சரீரத்தை நான் பாதுகாத்தா தான் இந்த ஞான நிஷ்டைக்கும் ஞானத்தை என்னால் பெற முடியும். வேதாந்த வகுப்புகள் நான் வரணும்னா பல்லில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இறைவா அப்படின்னு பல்லு விளக்குனீங்கன்னா அது யக்னம். குளிக்கிறீங்க, அப்படியே மாற்றிக்கிங்க. குளிக்கிறதுங்கிறது உடல் இருக்கிற நாற்றத்தை போக்குவதற்கு, ஒரு ஃப்ரெஷ்னஸுக்கு குளிக்கிறோம் அப்படிங்கிறது கர்மம். இல்ல வேதாந்த வகுப்புகளுக்கு நான் போகணும், அப்போ உடல் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக நான் குளிக்கிறேன் அப்படிங்கும் போது அது என்ன ஆயிடுது? கர்மம் தான் பிகம்ஸ் யக்னம். பிராணாயாமம் பண்றீங்க, நல்ல பிராணாயாமம் பண்ணி மூச்சு விட்டு நான் நிறைய நாள் உயிரோட வாழணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா அது கர்மம். அந்த பிராணாயாமம் பண்ணி உடம்புல இருக்கிற நோயெல்லாம் நீக்கி நான் வேதாந்தத்தை கத்துக்கிறதுக்காக நான் அந்த பிராணாயாமம் பண்றேன்னு அதுக்கு பேர் என்ன? யக்னம். அதாவது இறைவனுக்காக எல்லா செயல். எதுக்காக வேதாந்தம் வருது? இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக. அப்ப எதுக்கு பிராணாயாமம் பண்ற? இறைவனை பற்றிய ஞானத்தை, ஆத்மாவை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக நான் இப்ப பிராணாயாமம் பண்றேன், பல்லு வளர்க்குறேன், குளிக்கிறேன்னு நீங்க மனசுக்கு வந்ததுக்கு நான் அதுக்கு பேர் தான் கர்மயோகம். அதுக்கு பேர் தான் என்னது? யக்னம். ஏன்னா அவர் அதையே தான் சொல்றாரு, யக்ஞாதி கர்மங்கள். அப்ப பஞ்சமகா யக்னங்கள். ஏன்னா ஒரு தடவை நம்ம குளிக்கிறதையும் பிராணாயாமம் பண்றதையும் சொல்ல முடியும். அப்ப எங்க வந்துட்டு நம்ம இன்னும் மெச்சோடு கர்மயோகம். அதுல இது பஞ்சமகா யக்னம் வந்து அதோட யக்னம். அப்ப யக்னம் போது அவர் எதைத்தான் சொல்லிக்கிட்டே வர்றாரு? பஞ்சமகா யக்னம். அதைத்தான் சுருக்கி யக்னம் யக்னம் போடுறாரு. அப்ப பஞ்சமகா யக்னத்துல நம்ம ரெகுலரா பண்றதுல விட்டுறணும். எதுல நாம வீக்கா இருக்கிறோம்? நர யக்னத்துல நம்ம வீக்கா இருக்கிறோம்னா அப்ப நம்ம என்ன பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? தேவதைகள் வழிபாடு பண்ணிடுறோம், பித்ரு யக்னம் நாங்களாம் சூப்பரா பண்ணிடுறோம், பூதங்களுக்கு பண்ணிடுறோம். ரிஷி யக்னம் காலையில் 5 to 6 தினம் ரிஷி யக்னம் பண்ணிடுறோம். அதை நோட்ஸ் எழுதுறோம், அது ரிஷி யக்னமா போச்சு. வாட் அபவுட் நர யக்னம்? இன்னைக்கு பண்ணணுமா? ஏங்க வாரத்துக்கு ஒரு நாள் பண்றேங்க, மாசத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் முதியோர் இல்லத்துல போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. தட் இஸ் நாட் யக்னம். வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், மாசத்துக்கு ஒருக்கா போயிட்டு வரேன், அமாவாசையானா போவேன். தட் இஸ் நாட் யக்னம். நர யக்னங்கிறது ரெகுலரா பிராக்டிஸ்ல கொண்டு வந்துடணும். என்னுடைய உழைப்பையும் காலத்தையும் ரெண்டையும் கொடுக்கறதுக்கு நம்மளால முடியாது. உழைப்பையும் கொடுக்கணும், பணத்தை கொடுங்கன்னு யாரும் சொல்லலீங்க. பணத்தை கொடுத்தா தான் நர யக்னங்கிறது பைத்தியகார முடிவு. ஏன்னா நமக்கு மிஞ்சிருந்தா தானம். எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நம்ம போய் பிக்ஷா தேவி பார்வதியாக எடுக்க முடியும்? பணத்தை கொடுக்கறது இல்லை, அது ஈஸி. அது நான் யக்னத்துக்குள்ளே வராது. எத்தனை பணத்தை கொடுத்தீங்கன்னா அது ஏன் தெரியுங்களா? அந்த பணம் சம்பாதிக்கும் போது நிறைய பாப்பங்கள் பண்ணி தான் நம்ம சம்பாரிச்சிருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல பாப்பம் இல்லாமல் பணம் கைக்கு வராது. அதை கொடுக்கறது மூலியமால அது யக்னமாகாது. நேரத்தை 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் உழைப்பு, நேரம். ஏன்னா உழைப்பு கொடுக்கணும், என்ன வேணும்? நேரம் வேணும். ஸோ நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் என்னென்ன சித்த சுத்தியே கிடைக்க போகுது. நீங்க பாருங்க, எதுக்கு நான் இது சொல்லிட்டு இருக்கிறேன்? சித்த சுத்திக்கு. சித்த சுத்தி கிடையாது. யக்ஞாதி கர்மங்கள் எதை கொடுக்குறாரு? அந்த கரண சுத்தி தான் கொடுக்க, ஞானத்தை கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை அவரு. அப்பதான் அந்த கரண சுத்தியே உங்களுக்கு வரும்னா யூ ஆர் அ குவாலிஃபைட் ஸ்டூடெண்டா ஆவறீங்க. அது பண்ணாம யூ ஆர் நாட் அட் ஆல் அ குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட். அப்ப குவாலிஃபிகேஷன் இல்லாத போது எங்க சிரவணம் நடக்க போகுது, எங்க மனம் நடக்க போகுது, எங்க நிதித்தியாசனம்? சோ யக்னங்கிற வேர்டை இப்ப நான் என்னவா மாத்திட்டு இருக்கிறேன்? நர யக்னமா மாத்திட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். யக்னம்னா பஞ்சமகா யக்னங்கள் தான். ஏன்னா கிரகஸ்தர் நமக்கு உண்டானதான் பேச முடியும். இப்ப சன்னியாசிக்கு உண்டான யக்னத்தை அங்க நம்ம சொல்ல முடியும்? இல்ல பிரம்மச்சரிக்கு உண்டான யக்னத்தை நம்ம சொல்ல முடியும்? எல்லாருமே கிரகஸ்தாகும் போது கிரகஸ்தாவுக்கு என்ன யக்னம்? பஞ்சமகா யக்னம். பஞ்சமகா யக்னத்துல எதை நம்ம ஈஸியா செஞ்சிடறோம், எது பண்ணல, அதுதான் பாயிண்ட்.
அதனாலதான் அந்த வேர்டு என்னவா மாத்திரேன் நான், நரயக்னம். அது பண்ணாம நாட் அட் ஆல் பாசிபிள். நீங்க 20 வருஷம் 30 வருஷம் படிங்க, டைம் எல்லாமே வேஸ்ட், காலமே வேஸ்ட் தான். அது எதுக்கு வேற ஏதாவது இருந்தால் கூட நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அதில் சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். அது எந்த ரூபமோ எது முடியுமோ அது நீங்க டிசைட் பண்ணி, இறைவன் வந்து நீ இப்படித்தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அதெல்லாம் சொல்லு. இன்னைக்கு நீ பண்ணியா, அவ்வளவுதான் அவர் கேள்வி, அவ்வளவுதான். இன்னைக்கு நீ பண்ணியா, ஏன்னா அப்பதான் உனக்கு என்ன கிடைக்க போகுது, சித்த சுத்தியே கிடைக்கும். ஏங்க அப்படி சொல்றாருன்னா, அகங்காரத்தை அதன் மூலியமாகத்தான் நீங்க சமர்ப்பணமே பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? எதுக்காக நான் நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம், அகங்கார சமர்ப்பணம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நிறைய யக்னம் பண்ணும்போது ஈஸியா சமர்ப்பணம் ஆகும். அதனாலதான் பாருங்க, யாராவது இப்போ ஸ்கூலுக்கு போறவங்கள பேசி பாருங்க, ஐயோ மனசு எனக்கு அவ்வளவு, நேற்று பேசிட்டு இருக்கும்போது சொல்றா, எனக்கு மனசு என்னமோ அவ்வளவு ஃப்ரீயா இருக்குது, எல்லாமே நிறைவா இருக்குது வீட்டுல. ஆனா மனதுக்குள்ள ஒரு பாரம். என்னதான் எல்லாமே நிறைவா இருந்தாலும், கணவனாகட்டும், சாப்பாடாகட்டும், குழந்தைகள், எதுவுமே பிரச்சனை இல்லை வெளியே, ஆனா மனசுக்குள்ள எப்படி இருக்குது, பாரம் பாரம். என்னன்னே தெரியலீங்க, ஒரு பாரமா. அது போனோன்னு எனக்கு என்ன ஆயிடுச்சு, மனசு லேசா அப்படியே பிடிச்சிக்கிட்டு நான். அப்ப மனசு லேசா இருக்குதுன்னா கன்சியூமரா இருந்து இப்ப என்ன ஆயிட்டோம், கான்ட்ரிபியூட்டரா கொடுக்குறோம் அப்படிங்கிற பாயிண்ட் தான் அது. எப்ப நீங்க கான்ட்ரிபியூட்டர் ஆகிறீங்களோ அப்ப என்ன ஆகும், அந்தக்கரண சுத்தி நடைபெறும். அடுத்தது, மேலும் எக்காரணத்தினால் கர்மம் அனுஷ்டிக்காமல் நைஷ்கர்மியத்தை அடைய முடியாது. ஏன் கர்மத்தை செய்யாம உன்னால நைஷ்டிக்குன்னா ஞானத்தை, ஞான நிஷ்டையை அடைய முடியாது அப்படின்னா, அதுக்கு தான் அடுத்த பாஷ்யம். ஏங்க ஞானம்ங்கிறது கிளாஸ் கேட்டோம், எனக்கு புரிஞ்சிருச்சு, ஞான நிஷ்டைக்கு நான் போயிடுறேன், எவ்வளவுதானே. எதுக்கு இந்த கர்மத்தை கொண்டாந்து இங்க உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? கிளாஸ் கேட்கறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், கொஸ்டின் கேட்ட ஆன்சர் பண்றேன், ஞானம் வந்துடாதா? வராது. வரமருந்த ஏன் கிருஷ்ணன் இத்தனை ஸ்லோகம் போடுறாரு? கிளாஸ் கேட்கறேன், நோட்ஸ் எடுக்கிறேன், கேள்வி பதில் எது கேட்டா நான் சொல்லுவேன், ஓகே, ஞானம் வந்துருச்சு இல்ல, ஓகே, ஞான நிஷ்டைக்கு போக முடியாது. 8 சுரக்காய் கறிக்கு உதவாது. அதான் இத்தனா ஸ்லோகம் போடுறாரு அவரு. ஏன்னா ஏமாந்துடாதீங்க. என்ன சொல்றாரு இப்ப, என்ன சொல்ற, எதனால கர்மத்தை அனுஷ்டிக்காமல் நீங்க என்ன பண்ண முடியாது, ஞானத்தை அடைய முடியவே முடியாது. ஏன்னா அழகா காரணம் சொல்றாரு, கர்மத்தை அனுஷ்டித்தலே நைஷ்கர்மியத்தை அடைவதற்கு உபாயம். நரயக்னம் தான் ஞானத்துக்கு உபாயம். அதை விட்டு போட்டு நீங்க எங்க போய் ஞானத்தை பெற முடியும்? அதாவது அதுக்குன்னு நரயக்னத்திலே உட்காந்துட்டு இருந்தோம்னா என்ன வராது, ஞானம்லாம் வராது. வகுப்புகளை கேட்டுக்கொண்டு கர்மயோகம், சிரவண மனனங்கள் வகுப்புகள் போய் வேதாந்த வகுப்புகள் உள்ள நம்மளை இணைத்துக் கொண்டு ஞான யோகத்தோட நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மள இணைத்துக்கணும். அப்பதான் இது அங்க போய் வேலை செய்யும். நம்ம ஞான சிரவணம் மன, இன்னொரு கேஸ், சிரவண மனன் நிதித்தியாசனத்துக்குள்ளே அவங்களை இணைத்துக்கலீங்க. அவங்க வேதாந்த வகுப்புகளை தன்னை இணைச்சுக்கல. ஆனா என்ன பண்றாங்க, கர்மயோகமா பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னங்க நிலை, பெட்டர் லக், நெக்ஸ்ட் பர்த். ஏன்னா முட்டுவலி போட்டு வச்சிருக்காங்க. கர்மயோகம் பண்ணி பண்ணி பக்தியின் மூலியமாக ஏதோ ரூபமாக, ஆனா வேதாந்தத்துக்கு வர கிடையாது, சிரவண மனனமே கிடையாது. அப்படிங்கும்போது அவங்களுடைய நிலை என்ன ஆகும், அப்போ அந்த கரண சுத்திக்கு அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அடுத்த ஜென்மம் மனித ஜென்மமாக கிடைக்கும். ஸ்ரீமதாம் யோகினாம் குலை வந்து பிறப்பாங்க, அந்த கரண சுத்தியோட பிறப்பாங்க. அப்ப அவங்க அதுக்கு லைஃப் அது மாதிரி அமைச்சுக்குவாங்க. அதுதானே தவிர எப்படி இருந்தாலும் வேதாந்தம் கேட்டுதான் ஆகும். வேதாந்தத்துக்குள்ள வராமலாம் ஞானமெல்லாம் நான் நிஷ்டை இஸ் நாட் பாசிபிள். என்ன சொல்றாரு, கர்மத்தை அனுஷ்டித்தாலே நைஷ்கர்மத்தை அடைவதற்கு உபாயம். நீ கர்மத்தை செய்வதுதான் உபாயம், the means to get ஞானம். கர்மயோகம் நரயக்னம் தான் மீன்ஸ். அப்போ உபாயம் இல்லாமலே என்ன அடைய முடியாது, அதாவது உபாயம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அதனுடைய பலனை நாம அடைய முடியாது. உபேயத்தை, உபேயம்னு என்ன, மீன்ஸ் மூலியமா எது அடையிறீங்களோ, கோல் வந்து உபேயம் சொல்லுவோம், மீன்ஸ் வந்து உபாயம் சொல்லுவோம். நீங்க மீன்ஸ் இல்லாம கோல் அடைய முடியாதுங்கிறாரு. அப்படித்தான, மீன்ஸ் இல்லாம எப்படி கோல் அடையிறது? பிசினஸ் பண்றோம்னா டேர்ன் ஓவர் வைக்கலாம், பிசினஸே பண்ணல எப்படி டேர்ன் ஓவர் வரும்? ஸோ மீன்ஸ் தான் எங்க கூட்டிட்டு போகும், கோலுக்கு கூட்டிட்டு போகும். இப்ப மீன்ஸ்ங்கிறது என்ன, எக்ஸசைஸ் பண்றோம், யோகா பண்றோம், மீன்ஸ் எதுக்கு, ஆரோக்கியம் இஸ் த கோல். சோ இவர் என்ன சொல்றாரு, கோல் அடையணும்னா மீன்ஸ் இருக்கணும். இப்ப கோல் என்ன சொல்ற, மோட்சம் சொல்றீங்களா, அப்ப அதுக்கு மீன்ஸ் என்ன, கர்மம்.
கர்மம்னா என்ன கர்மம்? கர்மயோகம். கர்மயோகம்னா என்ன? பஞ்சமகா யக்னம். பஞ்சமகா யக்னத்தில் எது? நரயக்னம், பித்ரு யக்னம், தேவதா யக்னம். இப்படி ஒன்னொன்னு விறக்க பாரு, நான் நரயக்னம் போறேன். அது இல்லாம வெரி சாரி, ஞானமோ ஞான நிச்சயோ படிச்சுக்கிட்டே இருக்கலாம், கேட்ட கேள்விக்கலாம் பதில் சொல்லிட்டே இருக்கலாம், நோட்ஸா எழுதிட்டு இருக்கலாம், அது நோட்ஸோட போய்விடும். அடுத்தது 243 நைஷ்கர்மிய ஞானம். நைஷ்கர்மியம் என்ன படி சொன்ன? ஆத்மா அகர்த்தான்னு தெரிஞ்சுக்கிறது. ந கர்மம் தான் என்னது? நைஷ்கர்மியம். அப்போ அந்த ஞானம் ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானம், அந்த நைஷ்கர்மிய லட்சணமாகிய ஞான யோகத்திற்கு, ஞான யோகம் என்ன? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், அதுதான் ஞான யோகம். அப்போ நைஷ்கர்மிய லட்சணம். அப்ப ஞானத்தை பெறணும்னா உனக்கு டைரக்ட் மீன்ஸ் எதுதான்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதுல வேறுபாடே கிடையாது, அதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. அப்போ நைஷ்கர்மியத்துக்கு லட்சணம், ஞானத்துக்கு லட்சணம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். கர்ம யோகமே உபாயம். இது கோல், இது உபாயம். மீன்ஸ் கர்மயோகம்ங்கிறது உபாயம் என்று சுருதியிலும் இங்கும் கூறப்பட்டிருப்பதா? இது வேதத்திலும் கூறப்பட்டிருக்கு. வேதத்தை தழுவி எழுதப்பட்ட பகவத்கீதையிலையும் பகவான் இதைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறார். இப்ப பிருகதாரண்ய உபனிஷத்துல ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். இப்ப சங்கராச்சாரியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இதெல்லாம் நான் சொல்லலப்பா, வா பிருகதாரண்ய உபனிஷத்துல என்ன சொல்றாருன்னு பாருன்னு கொட்டேஷன் கொடுக்கிறார். தான் சொன்ன கருத்துக்கு பகவானுடைய கருத்தை தான் நான் சொல்றேங்கிறக்காக ஒரு கொட்டேஷன். பிருகதாரண்ய உபனிஷத்து ஸ்ருதினா இந்த இடத்துல அவர் எடுத்துக்கிற ஸ்ருதி பிருகதாரண்ய உபனிஷத்து. அங்க என்ன சொல்லுது? ஸ்ருதியில் பிருகதாரண்ய உபனிஷத்துன்னு எழுதிக்கங்க. அங்கு ஏன்னா மேல போட்டிருக்காங்க, சமஸ்கிருதத்துல போட்டிருக்காங்க பிருகதாரண்ய உபனிஷத்துன்னு, தமிழ்ல அந்த வேர்டு இல்ல. சோ நீங்க தான் எழுதிக்கணும். ஸ்ருதிங்கிற இடத்துல என்ன எழுதிக்கணும்? பிருகதாரண்ய உபனிஷத்துல இங்கு பிரஸ்தாபிக்கப்பட்ட நேய ரூபமாகிய ஆத்மலோகத்தை அறிவதற்கு இவ்வளவு நேரம் இங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணினாரோ, கிருஷ்ணரும் சங்கரரும் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்களோ, அது திருப்பி சொன்னா இப்போ கிளாஸ்ல திருப்பி சொல்லணும். சோ எதை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ, நேய ஞான ரூபமாகிய ஆத்மாவை அறிவதற்கு, ஆத்மான ஆத்மலோகம்னா ஆத்மாவை அறிவதற்கு உபாயமாக என்ன பண்ணினாங்க பிராமணர்கள்? பிராமணர்கள் யாரு? சத்துவகுண பிரதான புருஷகா பிராமணக. என்ன பண்ணாங்களாமா? வேதம் ஓதுவதினாலும் யக்ஞாதிகளாலும். யக்னம் என்ன? தேவதா யக்னம், பித்ரு யக்னம். அதுதான் நமக்கு எடுத்துக்கணும். யாரா செய்யற யக்னத்தை நம்ம நினைக்கவே வேண்டியதே இல்லை. தேவதா யக்னம், பித்ரு யக்னம், நர யக்னம், பூத யக்னங்களை இதை அறிய ஆசைப்படுகிறார்கள். சத்தோ குணத்துக்கு யார் இதுக்கெல்லாம் ஆசைப்படுவா? பிராமணர்கள் ஆசைப்படுவாங்கிறார். சத்துவ குணத்துக்கு வந்துட்டீங்கன்னா எதுக்கு ஆசைப்படுவோம்? வேதம் ஓதணும்னு ஆசை வரும். ஆசை வந்தன்ன ஏங்க எங்களுக்குலாம் வேதம் படிக்கணும் ஆசை ரொம்ப இருக்குங்க, அதனாலதாங்க கிளாஸ் கேட்குறோம். வேதம் படித்து நான் வாழ்க்கையில நல்லா இருக்கணும், வேணுங்கிறத சாதிக்கணுங்கிறதுக்காக அல்ல. அந்த வேதம் யோதுதலை யக்னமா பண்ணணும், யக்னமா பண்ண தெரியும். வேதம் ஓதுதல் எதுக்கு கத்துக்கிறேன்? ஏன்னா வேதம் உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம படிக்கிறோம். எத்தனையோ அதர்வண வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்கனுக்கும் ஒரு இது இருக்கு, பண்ணிக்கலாம், அது தப்புலாம் சொல்லல. ஆனா எப்ப அது உங்களுக்கு யக்னமா மாறுது, வேதம் ஓதுதல்ங்கிறது வேற, அதை யக்னமா மாத்துறதுங்கிறது வேற. நான் பல்லு விளக்குறதுங்கிறது வேற, அது யக்னமா மாத்துறது வேற. எப்படி புரிஞ்சுது? அதேதான். வேதம் ஓதுதல்ங்கிறது வேற, அது யக்னமா ஓதுதல். அவர் எங்க சொல்றாரு? யக்னமா நீ ஓது. ஏங்க இப்படியே ஓதிட்டே இருந்தா நான் கேட்கறதெல்லாம் யாருங்க எப்பங்க எந்த தேவதைங்க கொடுப்பாங்க? இது பெரிய டவுட் வந்துடும். நிறைய பேர்த்து பார்த்துருக்கோம். நாம வாட்டுக்கு சுயநலமா இருக்காதா நிறைய பேர் கேட்கறது. எனக்கு மனசு அந்த கண்ணை சுத்தி குடுன்னு கேட்டுட்டு குடும்பத்துக்காக நான் ப்ரே பண்ணாம வந்துட்டா அது தப்பு இல்லையா? அப்புறம் எப்படி குடும்பத்துல யார் பாத்துக்கிறது? அவங்களுக்கு ஒருத்தருக்கு ப்ரே பண்றதுக்கே டைம் இல்லை, நம்பிக்கை இல்லாம சுத்துறாங்க. நான் வேண்டினா தானே எல்லாரும் நல்லா இருக்க முடியும், அதனாலதான் நான் வேண்டிட்டு இருக்கிறேன். அப்படி அல்ல. எப்போ நான் வேண்டி நான் குடும்பத்தை காப்பாத்துறங்கிற வரைக்கும் உங்களுடைய குடும்ப பொறுப்பை உங்க கையில வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. தலைக்கு குருவி தலையில கொண்டு பணங்காய வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு தத்தக்கா பொத்தக்கா நாடிட்டு இருக்கிற ஜோசிகாரனை நோக்கி ஓடுறோம், கோயிலா ஓடுறோம், பரிகாரம் சொன்னா ஓடுறோம். அப்ப என்ன?
என் அகங்காரத்தை நான் அந்த ஈகோல நின்றுக்கிட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை அப்படியே இறைவன்கிட்ட கொடுத்துருங்க. உங்களை விட உங்க குடும்பத்தை பிரச்சனைகளை அழகா பார்த்துக்குவோம். உங்களை விட சக்தி அவருக்கு அதிகம். அது தெரியுது இல்லை எல்லாத்துக்குமே. நான் பார்த்து ப்ரே பண்ணணும், நான் அதை சொன்ன அடிக்கடி சொல்லுவேன். ஒரு கோயிலுக்கு போயிட்டு, தஞ்சாவூர்ல கோயிலுக்கு போயிட்டு கூட்டம்னா கூட்டம், கியூ நின்று 1 மணி நேரம் நின்று உள்ள போறோம் சாமி கும்பிட்றதுக்கு. சும்மா கூட்டம், தெரியாம போய் மாட்டிக்கிட்டோம். நாங்க போனோம் சாண்டிங்கு, அங்க கூட்டம். சரி முடிச்சுட்டு வெளில வந்து சேன் பண்ணலான்னு உள்ள போயிட்டு வந்துட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு வந்து சேன் பண்ணலான்னு பிளானு. இங்கிருந்து போயிருக்கோம். எத்தனை 9 மணிக்கு அங்க இருக்கிறோம். செம்ம கூட்டம். உள்ள போயிட்டு வர 10, சேன் பண்றதுக்கு 3 மணி நேரம் வேணும். சாப்பிட்டு ஓடி வந்து வெளியில வந்து வா சாண்டிங் உட்காரலானா, வேதாந்தம் படிச்சுக்கிற ஒரு அம்மா திருப்பி ஓடுறாங்க போய் கியூ நின்று சாமி கும்பிட்டு வரணும்னு. ஐயோ பக்குங்கமல மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்து எப்ப நாம சாமி கும்பிட்டு எப்ப சேன் பண்ணிட்டு எப்ப எதுக்கு இப்பதானே போயிட்டு வந்த, என்ன டென்ஷன். 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு வேதாந்தத்துக்குள்ள வந்து. என்ன தெரியுங்களா சொன்னாங்க? ஐயோ என் வீட்டுக்காரத்துக்கு வேணேன், என் பையனுக்கு வேண்டாம வந்துட்டேன். திருப்பி கியூல போய் நின்னாங்க. நின்று சாண்டிங்களை விட்டுட்டு சாமிகிட்ட சொல்லிட்டு குழந்தைத்தனம். சுவாமிஜி தலையால் அடிச்சுக்கிட்டு குழந்தைத்தனம். அப்போ எங்க நிக்கணும் பாருங்க. அப்ப என்ன? அப்ப பையனை நான் ப்ரே பண்ணி நான் நல்ல நிலை கொண்டு வரேன். அப்ப அது என்ன நிக்குது? அகங்காரம். அப்ப என்ன பண்ணணும்? அந்த அகங்காரத்தை இறைவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இறைவனுக்கு பொறுப்பு. கிவிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பகவான்ங்கிறது இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். நாங்கிறத விட்டுட்டு இறைவன்கிட்ட கொண்டு விட்டுட்டோம்னா என்ன பண்றீங்க? இப்ப நானும் அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்து வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்காக குழந்தைய கண்டிக்காம சோறாக்கி போடாம இல்ல குழந்தைகளுக்கு வேணுங்கிற செய்யாம இருங்க அர்த்தம் இல்லைங்க. மனதளவில் நம்ம என்ன பண்ணிடணும்? சரண்டருங்கிறது மனதளவில் தான். பிசிக்கலா சரண்டருங்கிறதே கிடையாது. மனதளவில் நீங்க உங்க இறைவன்கிட்ட கொண்டு வச்சுட்டீங்க, இறைவன் பார்த்துக்குவார்னு விட்டுட்டு அவர் என்ன சொல்றாரோ பஞ்சமகா யக்னங்களை நர யக்னங்களை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இறைவன் திரும்பி பார்ப்பாரு. ஐயோ இவன் நம்மகிட்ட பொறுப்பை படிச்சுட்டா, நாம நல்லா பார்த்துக்கணும். அவ நம்மளுடைய குழந்தைகளை அவ பார்த்துக்கிறா, நான் என்னுடைய குழந்தைகளே அவ பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப அவள் குடும்பத்தை யாருதான் பார்க்கணும்? நம்மகிட்ட வேற கொண்டாந்து வச்சுட்டு வேற போயிருக்கா. இறைவா நீ பார்த்துக்கோன்னு சொல்லாமலாம் போகல. இறைவா நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அவ நம்மளுடைய குழந்தைகளை பார்க்க போயிருக்கா. அப்ப நாம என்ன பண்ணணும்? நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டாரா? இந்த ரகசியம் ஏன் புரிய மாட்டேங்குது? நான் ஓடுறேன் அல்ப புத்திங்க. நம்ம இருக்கிறது அல்ப சக்தி. நீங்க என்னதான் போராடினாலும் இறைவன் அளவுக்கு நம்ம குடும்பத்தில் அவனால பார்த்துக்க முடியாது, நம்மளால பார்த்துக்க முடியாது. இறைவன் கண் திரும்பி கடைக்கண் பார்வை. இதுக்குதாங்க கடைக்கண் பார்வை. கடைக்கண் பார்வைனா இதுதான். அவருக்கு அந்த கடைக்கண் பார்வை பார்க்கிற மாதிரி பண்ணி விடுறத எப்படி பண்றது? அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சா திருப்பி டவுட் வரக்கூடாது. இது நடந்துருமா, அது நடந்துருமா, புள்ள கல்யாணம் ஆயிருமா, பையன் கையில ஆயிருமா, பையன் நம்ம பேச்ச கேட்பானா, பையன் நம்மளை பார்த்து போனா, நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை. அப்படி டவுட் உள்ள வந்ததுன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? ராசா அவர் என்ன சொல்லுவாரு? ராசா உன்னுடைய பேர்டன் எல்லாம் நீயே தூக்குறியா? தூக்கு ராசா தூக்கு, எனக்கு 1008 வேலை அவர் வருவாரு. இங்கதான் நான் தூக்குறேங்கிறீங்களா? அவர் என்ன சொல்லுவாரு? தூக்கு ராசா தூக்கு, உனக்கு எப்ப நீ கூப்பிடுறியோ அப்ப நான் வர்றேன். என்ன நீ தூக்குற வரைக்கும் தூக்கிட்டு நான் எப்ப நீ என்னை கூப்பிடுறியோ அப்ப நான் வரேன். அவருக்கு தான் அங்க நடக்குது 1008 பிச்சு படுக்கல. அவர் போயிருவார். அப்புறம் மறுபடியும் பரண்ட வேண்டியது. இறைவா திரும்பிப்பாரு, இறைவா திரும்பிப்பாரு, என்னை பாரு, என் குடும்பத்தை பாரு, என் மயனை பாரு, என் பிள்ளை பாரு, என் பையனை பாரு, பிள்ளை பாரு. மறுபடியும் அவர் திரும்பி பார்த்து அப்ப என்ன பண்றது? எனக்கு இதை கூட நான் பாத்துக்கிறேன். எப்படி? அப்போ ஒப்படைக்கிறது இல்ல. இறைவா நீ இதை கூட நான் பாத்துக்கிறேன் குடும்பத்தை. அப்படியா இருந்தா கொடுத்துட்டு நீ பாத்துக்க, குடும்பத்தை திரும்பிடுவார். இதேதாங்க வாழ்க்கை வரைக்கும் போராடுறோம். இறக்குற வரைக்கும் இந்த போராட்டத்தை இருக்கிற எல்லாருமே. சாஸ்திரம் என்ன சொல்லுது? பகவான் என்ன சொல்றாரு? அவரே சொல்றாரு பகவத்கீதையில, அட ஒப்படைச்சிருங்கிட்ட நீ உன்னுடைய வேலையை பாரு. பஞ்சமகா இயக்கணும், நர இயக்கணத்தை பண்ணு, தேவத இயக்கணம் பண்ணு, பித்ரு இயக்கணத்தை நீ பண்ணினியா, கவனம் ஃபுல்லா அதுல இரு. குடும்பத்தை ஒப்படைச்சிடணும். ஒப்படைக்காம போகக்கூடாது. இறைவா தட்டி வச்சுக்குங்க என் பொறுப்பு, குடும்பத்தை உங்க ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தேகங்கிறது நாட் 1% கூட வரக்கூடாது. என்னன்னு? பையன் கல்யாணம் ஆயிருமா, இப்படியே போகுதே, ஜாதகமெல்லாம் இப்படியே போகுதே, பிள்ளை கல்யாணம் ஆயிருமா ஆகாதா டவுட் வச்சுட்டீங்கன்னா இன்னும் என்ன ஆகல? சரணாகதியே ஆகல. இப்ப சரணாகதியே இல்லைங்க போது அந்த கரண சுத்தி இஸ் நாட் பாசிபிள். அந்த கரண சுத்தி இல்லைன்னா சிரவண மனனமே நாட் பாசிபிள். ஸோ எங்க இன்டெலிஜென்ட்டா எங்க பிடிக்கணுமா அங்க பிடிக்கணும். இறைவன் ஒப்படைச்சிட்டு அதான் சொல்றாரு,
பிராமணர்கள் என்ன சொல்றாரு, ஆசைப்படுகிறார்கள். எதுக்கு? வேதம் ஓதுவது, யக்னம், யக்னாதிகளையும் இதை அறிய ஆசைப்படுகிறார்கள் என்று கர்மயோகமானது எங்க சொல்லியிருக்காரு இறைவன்? இத பிருகதாரண்ய உபனிஷத்துல இதை சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொன்னது நான் சொல்றது இல்லைங்க, பிருகதாரண்ய உபனிஷத்து இறைவனே சொல்றார், என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஆனா அந்த ஒப்படைக்கிறது இருக்குது வருதுங்களா, தடுமாற்றம், மாயை, நம்ம செஞ்ச பாப்பம் நம்மளை என்ன பண்ண விடுறது இல்லை, ஒப்படைக்க விடுறது. அப்ப பாப்பத்தை என்ன வில் பவரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், சரணாகதி. ஸோ கர்மயோகமானது ஞான யோகத்திற்கு உபாயம். எங்க சொல்லியாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்ருதி சொல்லிட்டாரு, அதுல இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கர்மயோகத்தை பத்தி பிருகதாரண்ய உபனிஷத்துல டீட்டெயில், ஏன் இவர் கர்மயோக சப்ஜெக்ட் அதிகமா எடுக்கிறார் பகவான் பகவத்கீதையில் பாத்தீங்கன்னா, உபனிஷத்துல இந்த அளவுக்கு புரியுற அளவுக்கு இன் டீட்டெயில் இல்லை. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் கர்மயோகத்துக்கு நல்ல டீட்டெயிலா கொடுக்கறதுக்காகத்தான் என்ன கொடுத்தாரு. வேதத்தினுடைய சாரம் அப்படியே இருந்தாலும் ரொம்ப எம்பசைஸ் பண்றது பாத்தீங்கன்னா பகவத்கீதையில கர்மயோகம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டீட்டெயில் அங்க இல்லை. சோ என்ன சொல்றாரு, நான் சொல்றது பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்னதும் சரி, பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரு, நான் சொல்றதும் சரி, கிருஷ்ணர் சொன்னது நான் சொன்னது எங்க இருக்குது, வேதத்தில் இறைவன் சொன்னதை நாங்க என்ன பண்றோம், புரியுற மாதிரி கொஞ்சம் மாத்தி கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இதுக்கப்புறம் வர கொட்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையிலேயே இந்த கருத்து. என்ன கருத்து? கர்மயோகம் இல்லாமல், நரயக்னம் இல்லாமல், பஞ்சமகா யக்னங்கள் இல்லாமல் உன்னோட வாழ்க்கையில் ஞானத்தையோ ஞான நிஷ்டையோ ஸ்பர்சிக்க முடியாது. You cannot have a happy life. If you want a happy life, you must follow this principle, norms. By not using இந்த norms நீ வல்லினா, you cannot have a